Hi students, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் a figure below shows the time acceleration graph of body. அதாவது acceleration and timeக்கான ஒரு கிராஃப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. acceleration சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டில் நம்மளுக்கு y ஆக்சிலையும் time t அப்படின்றது செகண்ட்ஸ்லையும் கீழே கொடுத்துருக்குறாங்க x ஆக்சில். Draw the corresponding time velocity graph at time t equal to 0. Then the velocity v equal to 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். ஆக்சிலரேஷன் கிராஃப் கொடுத்துட்டாங்க, அதாவது ஏடி கிராஃப் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரீஜனாக, இந்த ரீஜனை ஏன்னு எடுத்துக்கும், இந்த ரீஜனை பின்னு எடுத்துக்கிடும். எந்த இடத்துல ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு 0வாக இருக்குதோ அந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் த ரீஜன் ஏ, அதாவது velocity of body at t equal to 5 seconds வரைக்கும், 0 to 5 seconds வரைக்கும் அப்படின்னு பார்ப்போம். velocity of a body t equal to 5 seconds. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் ரீஜன் ஏ கண்டுபிடிச்சா போதும். ஏரியா ஆஃப் த ரீஜன் என்னதுப்பா? இந்த இடத்துல 5 seconds + 2 ஆக்சிலரேஷன். சரிங்களா? ஸோ அதனால 5 seconds into 2 cm/s². ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ 10 cm/s கிடைக்கும். ஸோ அதேமாரி ரெண்டாவது பாருங்க, இது ஒரு கான்ஸ்டண்டா, அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்குன்றது ஆக்சிலரேஷன் 0வா இருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். 5லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் velocity of a body from t equal to 5 seconds to t equal to 15 seconds. ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 0வா இருக்கு அப்படின்னா இந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கு. சரிங்களா? கான்ஸ்டன்ட். இதை அப்படி போட்டு வச்சுக்கிடுவோம். அடுத்தது நம்ம பி அப்படின்ற இந்த ரீஜனுக்கு பார்க்கணும். அப்போது தேர்டு velocity ஆஃப் பாடி அட் 20th seconds வரைக்கும், டி வந்து 20 seconds வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ரீஜன் பி, இந்த ரீஜன் 15 to 20 பார்க்குறோம். சரிங்களா? அப்போது டைம் டி அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு 5 seconds தான். 5 into -2 cm/s². ஸோ அதனால் -10 cm/s². ஸோ இந்த நம்ம கிடைச்ச இந்த வேல்யூஸை எல்லாத்தையும் நம்ம ஒரு கிராஃபில், அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம்ப்பா. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் வெலாசிட்டி cm/s எடுத்துக்கிடுவோம். டைமை நம்ம அஸ் யூஸ்வல் செகண்ட்ஸ்லேயே கூட சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே டேட்டாவை நம்மளுக்கு ஒரு 5 seconds டிஃபரன்ஸில் 5, 10, 15, 20, 25. சரிங்களா? இப்படி நம்ம செகண்ட்ஸில் எடுத்திருக்கோம். அதேமாரி ஒய் ஆக்ஸில் நம்மளுக்கு வெலாசிட்டியை வந்து 0, 10 cm/s, 20 m/s அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வேலை எழுதிக்கலாம். கீழே வந்து -10 கூட கொடுத்துக்கிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் நம்ம இங்கே பார்த்த நம்ம ஏரியா ரீஜன் 5 seconds வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 10 cm/s தானப்பா. ஸோ அதை அப்படியே நீங்கள் கிராஃபில் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 5 seconds வரைக்கும் என்னது? 0லேருந்து டைம் டி 0லேருந்து இந்த இடத்து வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இங்கே கொடுத்த மாதிரி டைம் டி ஈக்குவல் 0, த வெலாசிட்டியும் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? டைம் 0வா இருக்கும்போது வெலாசிட்டியும் 0வா இருந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டானால நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வெலாசிட்டி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட் 5 seconds எங்கே ரீச் ஆகிருக்கு? 10 m/s, அதாவது +10 cm/s. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இதுதான். அடுத்து velocity ஆஃப் த பாடி ஃப்ரம் த டி 5 secondsலேருந்து 15 seconds வரைக்கும் velocity எப்படி இருந்துச்சு? கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. கான்ஸ்டண்ட்டானா 5லேருந்து 15 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக, இதுதான் கான்ஸ்டன்ட். v equal to கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டானா +10 cm/s நம்மளுக்கு என்ன செஞ்சு மெயின்டைன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? velocity ஆஃப் பாடி அட் t equal to 15 to 20 seconds. 15 to 20 secondsல வந்துட்டு நம்மளுக்கு -10 cm/s, அதாவது ரிட்டர்ன் ஆகணும். அந்த ப்ளஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்கணும்? -10 போட்டோம்னா நம்மளுக்கு எங்கே வந்து ரீச் ஆயிருக்கும்? திரும்ப அகைன் 0ல வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல -10 cm/s. இது இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஆர்டர், இது டிகிரீஸ் ஆகிருக்கிற ஆர்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இனிஷியல் டைம் டி ஈக்குவல் டு 0ல் வெலாசிட்டி வி ஈக்குவல் டு 0னா இங்கே நம்ம போட்டோம். சரிங்களா? ஸோ அதே இது அட் டைம் டி ஈக்குவல் டு 0, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 வி ஈக்குவல் டு 20 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். +10 cm/s. அடுத்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்து என்ன செஞ்சுருக்கும்? டிகிரிஸ் ஆகிருக்கும். -10 cm/s. அதாவது வெலாசிட்டி வி ஈக்குவல் டு 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20 cm/s ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தா. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருந்தா என்னது?
v ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களாப்பா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் கொடுத்துருந்த கொஸ்டினுக்கு இதுதான் நம்ம கிராஃப் வரைய வேண்டியது. சரிங்களாப்பா? ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிடுவோம். ஓவரால் டோட்டலாக இந்த 20 செகண்ட்ஸ் வரைக்கும் எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சு? வெலாசிட்டி ஆஃப் பாடி at totally up to 20 seconds வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா the area of region a plus b அப்படி நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சலரேஷன்ல ஏவும் பியும் நம்ம பார்த்தா போதும். இந்த இன்பிட்வீன்ல 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? ஸோ அப்போ ஏவும் பியும் நம்ம சொன்னோம்னா ஏ அப்படின்ற ரீஜன்ல 5 செகண்ட்ஸுக்கு 2 சென்டிமீட்டர் per second inverse squaredன்றது இருக்கும். பிளஸ் பி அப்படின்ற ரீஜன்ல 5 செகண்ட்ஸுக்கு -2 சென்டிமீட்டர் per second inverse squaredன்றது இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் per second minus 10 சென்டிமீட்டர் per second வரும். சரிங்களாப்பா? ஸோ இதோட டேர்ம் நம்மளுக்கு ஓவரால் அவருடைய வெலாசிட்டி ஆஃப் த பாடி 0. நம்மளுக்கு இங்க பிக்சரை பார்த்துன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் நம்மளுக்கு +10 சென்டிமீட்டர் per second இருந்துச்சு, ஃபைனலாக -10 சென்டிமீட்டர் per second இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேமே நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் வெலாசிட்டி 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.